வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். நான் மூட் அவுட்ல சாப்பிட பிடிக்கலங்கிற மாதிரி ஒரு சின்ன டிராமாவை நானாவே கிரியேட் பண்ணேன். அத பார்த்துட்டு அப்பா லைட்டா ஃபீல் ஆயிட்டாரு. இதுல என் அத்தை வேற நான் வாழ வெட்டியா இருக்கேன்னு வேற பேசிட்டு போயிட்டாங்களா. அதுவும் அவர் மனசுல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. அதனால அவரே உங்க வீட்டுக்கு வந்து சமாதானம் பேசி என்ன அனுப்பி விட்டுலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. ஆனா இந்த அம்மா தான் அதெல்லாம் வேண்டாம், நாம எதுக்கு இறங்கி போகணும்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்டு எங்க அப்பா ஆஃப் ஆயிடுவாரோன்னு லேசா பயந்தேன். ஆனா அப்பா அப்பவே முடிவு பண்ணிட்டாரு. இதுக்கு மேல என்ன இங்க உட்கார வச்சிருக்க கூடாது, இந்த பிரச்சனைய பேசி எப்படியாச்சும் சரி பண்ணிடலான்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. சூப்பர் ஈஸ்வரி, சொன்னதை கரெக்டா பண்ணிட்ட. ஹலோ, நான் ஆரம்பத்துல இருந்தே நீங்க சொன்ன வேலை எல்லாத்தையுமே சூப்பரா தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே என் அண்ணன் போன்ல அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? நல்லா பண்ண. அதான் நீ இன்ஸ்டால் பண்ண ஆப்பை அவனுங்களே கண்டுபிடிச்சு டெலிட் பண்ணிட்டானுங்களே. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த ஆப்பை வச்சு ஒரு இடத்துக்கு வர சொல்லி அடிச்சு பொளந்துட்டானுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ என்னாலதான் நீங்க அடி வாங்குனீங்கல்ல, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இப்ப நான் தான், அப்படிதானே சொல்றீங்க? ஏய் போதுங்க, போதும் போதும். உங்களுக்காக சண்டை போட்டு பொய்யா இங்க வந்ததுக்கு நீங்க அட்லீஸ்ட் என்ன பாராட்டலன்னா கூட பரவாயில்லைங்க. இப்படி குறை சொல்லி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அடடா, என்ன நீ நிஜமாவே சண்டை ஆரம்பிக்கிற? ஆரம்பிச்சது நான் இல்ல, நீங்க தான். எனக்கு என்னமோ நீங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்றதுக்காக சண்டை போட்டு என்ன இங்க அனுப்புன மாதிரி தெரியல. நிஜமாவே நான் அங்க இருக்கிறது பிடிக்காம தானே என்ன இங்க அனுப்பி விட்டீங்க? ஏய் ஈஸ்வரி, என்ன திடீர்னு இப்படி சொல்ற? பின்ன இந்த ஐடியாவை கொடுத்ததே உங்க தோழி ரம்யா தான். ஒருவேளை இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு உள்கொத்து இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஒன்னும் கிடையாது, அது நான் ஃப்ராட் இல்லைன்னு நிரூபிக்க தான் நாம போட்ட பிளான், அவ்வளவுதான். வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.